எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னடா பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? என்கிட்ட இருக்க ஒரு சின்ன சிஸ்டம் டேப்பில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்க ஆல்ரெடி பழைய சுடி கிளாத் இருக்கும்ல, அதை வந்துட்டு நான் வந்துட்டு பேக் சைடில் என்னோடய டேபிள் மேலே போட்டுக்கிறேன். டேபிள் ரன்னர் தான் வாங்கணும் அப்படின்ல, நம்மக்கிட்ட இருக்க சுடி காட்டன் சுடியே நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா அதுன்னு பார்க்குறீங்களா? என்னோடய ப்ரீஷியஸான ஒரு மெமரின்னு சொல்வேன். 5th மந்த் அனாமலி ஸ்கேன் அப்போ எடுத்திருந்தேன் இந்த பிக்கை வந்துட்டு. அப்படியே உள்ளே வைக்க மனசு இல்லாமல் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? உங்கள் கிட்க்கு வந்துட்டு என்னென்ன மெமரிஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் பார்க்குறேன். இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி வேணால் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு 45th டே அப்போ நாங்கள் ஜியானாக்கு ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோட்டோ ஷூட் அப்போ எடுத்துங்க இந்த பிக் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிக். சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒரு மெமரியாக வந்து நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோவுமே நம்ம வந்துட்டு இந்த டேபிள் மேலே தான் வைக்க போகிறோம். ஸோ டெய்லி பார்த்து ரசிக்கலாம். அதுக்காக இப்போ அடுத்து வந்துட்டு என்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கேண்டில்ஸ் வச்சுருக்கேன் சர்ச் போகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு பென்ஸ் வச்சுருக்கேன் அர்ஜென்ட்னா எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீம்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஜியானாவோட எங்களோட மெடிக்கல் ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். அதில் வந்துட்டு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டியிருந்தேன்ல, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா தலை வலிக்கும் போது அந்த மாத்திரையை வந்துட்டு நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தலையில் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு க்யூர் ஆகும். நீர் எடுக்கும், நீர் கோர்வை மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்கிட்ட மேக்கப் ஐட்டம்ஸ்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இருக்கிறத நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா லிப் பாம். அப்புறம் இது வந்துட்டு மேக்கப் சாரி உங்களுக்கு வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். என்கிட்ட இருக்க நிவ்யாவோட 2 வேரியண்ட் ஆஃப் த லிப் க்ளாஸ், தட் மீன்ஸ் மாய்ஸ்சரைசர் இருக்கும்ல, அது மாதிரி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு வாட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது பிளாக்குக்கு பதிலாக ஒயிட் ஆர்டர் பண்ணிவிட்டேன். அது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். அன்பையோட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாந்தெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ லிப் பாம் தான் நிறைய வச்சுருப்பேன், பிகாஸ் எனக்கு ரொம்ப ட்ரை லிப்ஸு. அதுவுமே பார்த்திங்கன்னா NYB தான். ரெட் கலரில் இருக்கிறது மேபிளோட லிப்ஸ்டிக். இதை நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா கிடையாது. நான் வச்சுட்டு எனக்கு எப்படிலாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னொரு குட்டி டிப் பார்த்திங்கன்னா, நீங்கள் கிளிப்ஸ் வாங்குவீங்களா, அந்த அட்டையை எப்போவுமே தூக்கி போடாதீங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் கிளிப்ஸை சும்மா அங்கங்கே வைக்கிறதுக்கு அந்த அட்டையில் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தொலைஞ்சும் போது எப்போவுமே எடுத்துக்கலாம். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் கிஃப்ட்டே இன்னும் வரல. அது வந்துட்டு ஃபாஸ்ட்ராக் வாட்ச். இன்னொரு வாட்ச் பார்த்திங்கன்னா நார்மலாக சரவணா ஸ்டோரில் வாங்கினது தான். நான் என்ன பண்ணிட்டேன், திரும்ப அதுலேருந்து தூக்கி இந்த பாக்ஸில் வச்சுட்டேன். ஸோ இதில் இருக்கும் போது நம்ம எப்போ வேணாலும் ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். போய் தேடி உள்ளேருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் நான் லேப்டாப் அந்த சைடு வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே வந்துட்டு நைட்டில் தண்ணி குடிக்கிறதுக்காக வாட்டர் பாட்டிலில் தண்ணி வைப்போம். ஸோ லேப்டாப் மேலே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் கார்னரில் வச்சுட்டேன். இந்த பாப்பட் நான் எப்போவுமே பேக் சைடில் தான் வைப்பேன், பிகாஸ் டக்குன்னு ஜியானா பாப்பட் கேட்பாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வந்துட்டு ஹனிமூன் மெமரிஸ். ஹனிமூனுக்கு நாங்கள் அந்தமான் போயிருந்தோம். ஸோ அங்கே எடுத்து ஒரு 2 கிளிப் ஃபோட்டோஸை வந்துட்டு நாங்கள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாதாமா ஃபோட்டோ, இந்த மாதிரி இந்த குட்டி ஜீசஸ் புக்கு இதெல்லாம் வந்துட்டு நான் இங்கேயே பக்கத்தில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே லேப்டாப் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது, அதனால் அங்கே வச்சுருக்கேன். கீழே வந்து ஜியானோட ஐட்டம்ஸ் லைக் திருக்குறள் புக்கு, பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தா அவளுக்கு கரெக்டாக அவள் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அவளோட பண்ணுறதுக்கு அவளுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்டு, இந்த மாதிரி கேலண்டர் அட்டை, அதுக்கப்புறம் இந்த பபிள் ரேப் இதெல்லாம் தூக்கியே போடாதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது ஒரு கவர் மாதிரி வரும்ல, அந்த கவர் கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நல்ல டிப்ஸ் சொல்கிறேன். அந்த கவர் இருக்குல்ல, அந்த கவரை நீங்கள் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி நீங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணும்போது அதுக்கு மேலே ஒட்டிட்டிங்கன்னா அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அங்கே பின்னாடி ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பிகி பேங்க். ஜியானா வந்துட்டு உண்டியில் பைசா சேர்ப்பாங்க. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே லேப்டாப் பேக்கும் என்னோடய ஹேண்ட் பேக்கும் வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில், ஏசி ரிமோட். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ மாதிரி இருக்குல்ல, அது ஒரு ட்ராயிங். அது நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணேன். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட வேறு ஒரு கண்டென்ட்டோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஜீவஸ் கிரியேஷனோட. ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருங்க. தேங்க்யூ.